எபிசோட் 2 கேவ் ஃபார்மேஷன். குகைகள்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதுல என்ன வகைகள் இருக்குன்னு குகைகள் பத்தின பேசிக்ஸ் எல்லாமே இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆனா இதெல்லாம் பேசுனா கொஞ்சம் ஜியாலஜி, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் ஹெட்ராலஜின்னு எல்லாம் பேச வேண்டி இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம். பொதுவா பயங்கரமா மர்மமா பயமுறுத்தும் வகையில இருக்க குகைகள் எல்லாமே இயற்கையோட சில ப்ராசஸ்ல தான் உருவாகுது. இது பொதுவா பூமிக்கு அடியில தான் இருக்கும். சராசரி மனுஷன் இந்த குகைக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற அளவுக்கு அகலம் இருக்கும். இந்த அகலங்கிறது பாறைகளுக்கும் தண்ணீருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ப்ராசஸ்னால தான் உருவாகுது. வடிவேல் காமெடியில ரேடியோ விற்கும் பொழுது எங்க ஸ்விட்ச் போட்டா பாடல அப்படின்னு கேக்குற மாதிரி உடனே உங்களுக்கு தெரிஞ்ச பாறையில தண்ணிய ஊத்தி எங்க ஒண்ணுமே ஆகல அப்படின்னு கேட்காதீங்க. இந்த குகைகள் உருவாகிற ப்ராசஸ் ஒரு சில நாட்கள்லாம் நடக்காது. அதுக்கு சில 1000 வருஷங்கள்ல இருந்து பல லட்ச வருஷங்கள் வரைக்கும் ஆகும். அதுவும் அந்த குகையோட பாறை என்ன வகையில இருக்கு, தண்ணியோட ஓட்டம் எப்படி இருக்கு, தண்ணியோட காம்போசிஷன் எப்படி இருக்கு, அங்க இருக்க வெதர் கண்டிஷன் எப்படின்னு பல காரணிகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் லைம்ஸ்டோன்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு கற்கள்ல குகைகள் உருவாகிற ப்ராசஸ்க்கு பெயர் கெமிக்கல் வெதரிங் இல்லனா டிசொல்யூஷன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த குகைகள் உருவாகிறதுக்கு முக்கிய இன்கிரீடியன்ட்ஸ்ல ஒன்னான தண்ணி எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? முதல்ல சுற்றுச்சூழல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைட மழை நீர் எடுத்துக்கும். இது ரெண்டும் சேரும் பொழுது ஒரு வீக்கான கார்பனிக் ஆசிட் சொல்யூஷன் உருவாகும். இந்த சொல்யூஷன் தரைக்குள்ள போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது பாறைகள் வரைக்கும் போகும். அப்படி மண்ணுக்கு அடியில இருக்க லைம்ஸ்டோன் கூட இந்த சொல்யூஷன் ரியாக்ட் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையை கரைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடம் வெற்றிடமா மாறிடும். இந்த வெற்றிடம் வருஷங்கள் போக போக குகையா உருமாறிடும். டைப்ஸ் ஆஃப் கேவ்ஸ். குகைகள் உருவார முறைய வச்சு ஒரு 5 வகைகளா பிரிக்கலாம். சொல்யூஷன் கேவ், லாவா டியூப்ஸ், sea caves, ice caves, tails caves, solution caves. இதுதான் பொதுவா உருவாகிற குகை வகைகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சொல்யூஷன் லைம்ஸ்டோன்ல பட்டு உருவாகிறது. லாவா டியூப்ஸ் எரிமலை குழம்பு பூமிக்கு அடியில ஊடுருவி போகும்போது அந்த இடம் குகையா மாறிடும். கடல் குகைகள் கடல் அலைகள் வேகமா வந்து வீக்கா இருக்க பாறைகள் மேல அடிக்கும் பொழுது இந்த வகை குகைகள் உருவாகுது. பனி குகைகள் பனிக்கட்டிங்களுக்கு உள்ள பனி உருகும் போது அது தண்ணீரா மாறி அந்த இடத்துல குகைகள் உருவாகுது. மலைகளுக்கு பக்கத்துல பெரிய பெரிய கல்லுங்க விழுந்தும் உருண்டும் போறதுல உருவாகிற குகைகள். இதுல எந்த வகை குகையா இருந்தாலும் சரி அதெல்லாம் உருவாகிறதுக்கு பல 1000 வருஷங்கள் ஆகும்னு ஏற்கனவே சொல்லி இருப்பேன். ஆனா இதுல சில குகைகள் முழுசா உருவாகிறதுக்கே பல லட்ச வருஷங்கள் கூட ஆகலாம். அப்படி அவ்வளோ காலம் ஆனா மட்டும்தான் குகைகள் பூமிக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சிட்டே போகும். குகைகளுக்கு உள்ள இருக்க சுற்றுச்சூழல்ல ஒரு தனி விதமான சுற்றுச்சூழல். பொதுவா குகைகளுக்கு உள்ள சூரிய வெளிச்சமோ இல்ல எந்த வித வெளிச்சமும் பெருசா வராது. அதே போல அங்க இருக்க வளங்களும் வித்தியாசமா இருக்கும். இதனாலேயே குகைகள்ல இருக்க உயிரினங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வவ்வாலே எடுத்துக்கோங்க. அதுவும் குகைகள்ல வாழக்கூடியதுதான். அதே மாதிரி பிளைண்ட் ஃபிஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விலங்குகள் பூச்சிகள் குகைகள்ல வசிக்கும். இப்படி இங்க வசிக்கிற விலங்குகள் ஒண்ணு வெளி உலகத்திலிருந்து குகைக்குள்ள வர சத்துக்களை சாப்பிட்டு உயிர் வாழும். வெளியில இருந்து வர தண்ணி ஊற்றிலேயே நிறைய சத்துக்கள் கிடைச்சிடும். சில நேரங்கள்ல இங்க வசிக்கிற விலங்குகள் வெளியே போய் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு திரும்ப குகைக்குள்ள வந்துடும். குகைகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு பெயர் ஸ்பீலியாலஜி. இது
மற்ற விளையாட்டுகள் மாதிரி கிடையாது. இது ஒரு சயின்டிபிக் ஸ்போர்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அது பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்பீலியாலஜினால நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம பூமியோடைய ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் என்ன, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்க கிளைமேட் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி உயிரினங்கள் இங்க உயிர் வாழ்ந்திருக்கும், மக்கள் எப்படி இங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த ஸ்பீலியாலஜி நமக்கு கண்டுபிடிச்சு தரும். ஆனா அதே சமயம் இந்த குகைகள் எல்லாமே ரொம்ப அன்பிரடிக்டடா இருக்கும். எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல மனித நடவடிக்கைகள் இருந்தா ரொம்ப பார்த்து கவனமா இருக்கணும். இத்தனை ஆயிரம் வருஷமா எதுவும் ஆகாம இருந்த அந்த குகைகள் மாசுபடுறது ஒரு முக்கிய காரணம். குகைகள்ல பல காரணங்கள்னால உயிர் இழக்கிறது இன்னொரு காரணம். அதனாலதான் குணா குகைகள் மாதிரி உலகத்துல இருக்க பல குகைகள்ல அரசாங்கமும் வனத்துறையும் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மனித வரலாறுலையும் கலாச்சாரத்திலையும் பெரிய பங்கு குகைகள் தான் வச்சிருக்கு. 1000 ஆண்டு வரலாறை எடுத்து பார்த்தா மனுஷங்க அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது குகைகள்ல தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, புனித இடங்களா வச்சிருக்காங்க. நிறைய தாது பொருட்கள் நிறைஞ்சி இருந்த இடமா இந்த குகைகளை பார்த்தாங்க. இவ்வளவு ஏன், கேவ் பெயிண்டிங்ஸை பத்தி உங்களுக்கு சொல்லவா வேணும்? உலகத்துல இருக்க பல்வேறு நாடுகள்ல கேவ் பெயிண்டிங்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் குகைகள்ல இருந்ததுனால தான் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் ஆகாம அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னமும் அப்படியே இருந்துகிட்டு வருது. நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குகைகளும் பல வகையில உதவிட்டு தான் வருது. அதே போல இந்த குகைகள்ல இருக்க ஐசோடோப் ரெக்கார்டை வச்சு முந்தைய காலத்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணலாம். எந்த மாசத்துல மழை பெஞ்சிருக்கும், எப்ப பனி பெஞ்சிருக்கும்னு எல்லா பேட்டர்னையும் நமக்கு கத்து கொடுக்க உதவும். வரலாறு முழுக்க குகைகளை சுத்தி வித்தியாசமான அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லா நாடுகள்லயும் எல்லா கலாச்சாரங்கள் கிட்டையும் இருக்கு. குகைகள்ல தனிமை, பயம், அதிர்ச்சி, சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்னு பல அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். ஆனா எப்போ ஒரு குகைக்குள்ள போனாலும் நமக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரியே தோணும். அதுதான் மனுஷனுக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். இந்த அதிசய குகைகளை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேரு ஸ்பியாலஜி. இத படிக்கிறவங்க எல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். தரைக்கு மேல வாழ்றவங்க எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் இந்த குகை உலகம் பல ஆயிரம் வருஷமா அப்படியே தான் இருக்கும். குகைங்கிறது பூமியில அங்க இருக்கிற வெறும் ஓட்டைகள் இல்ல. ஒவ்வொரு குகையும் ஒவ்வொரு கதைய சொல்லும். பூமியோட கதைய, மனுஷனோட கதைய, உயிரினங்களோட கதையன்னு ஒரு குகையில இருந்து நாம கத்துக்கக்கூடிய விஷயம் எக்கச்சக்கம். சுருக்கமா சொல்ல போனா குகைகள்ங்கிறது நம்ம மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது. அது இயற்கையோட அற்புதங்கள்ல ஒண்ணு. பயமா அதே சமயம் அழகான ஒரு அற்புதம். எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு உயிர் பிழைச்சவங்களும் இருக்காங்க, அதே குகைக்குள்ள போய் உயிரை விட்டவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க.